Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Arusuvai Asathal. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப எளிமையான முறையில் நல்ல சுவையான சோமாஸ் எப்படி செய்யலாம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் பெரும்பாலும் மைதா யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் கோதுமை மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டோம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாவே கிளறிக்கிட்டோம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லாவே இதை பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா அடித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்ல சாஃப்டான பதம் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை ஒரு 1 மணி நேரம் மூடி வச்சு ஊற வச்சுக்கிட்டோம். அப்புறம் அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சு கொஞ்சமாக நெய்யை விட்டு 1 கப் பொரிகடலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். பச்சை வாடை போன பின்ன கருகு விடாமல் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அகைன் கொஞ்சமாக நெய்யை விட்டு 1 கப் முந்திரி பருப்பு போட்டு ஓரளவு பொன்னிறமானதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ பாதாம் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கும். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ சூரியகாந்தி பூ விதையையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸும் பாதாமும் கூடுதல் சுவைக்காக ஆட் பண்ணிக்கிட்டோம். வேணுங்கிறவங்க போடலாம், வேணாங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரை பேனில் நெய் கொஞ்சம் ஊற்றி துருகி வச்சுருந்த தேங்காய் பூவையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸை விட தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டுங்க. தேங்காய் பூ பொன்னிறமானதும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பொரிகடலை இந்த மாதிரி பிறுபிறுன்னு பதம் வர்ற மாதிரி அரைச்சிக்கிட்டோம். அப்புறம் முந்திரி பருப்பு இதையும் அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம். அப்புறம் பாதாம் பருப்பு இதையும் நல்ல பிறுபிறுன்னு வர்ற மாதிரி அரைச்சிக்கிட்டோம். அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதையும் நல்ல பிறுபிறுன்னு வர மாதிரி அரைச்சிக்கிட்டோம். அப்புறம் சர்க்கரை இதை நல்லா நைஸாக பவுடர் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம திரிச்சு வச்சுருந்த எல்லாத்தையும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற விதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் பூவை போடுறோம், திரிச்சு வச்சுருந்த பொரிகளில், அப்புறம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது எல்லாத்தையும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டோம். தேவையான அளவு சர்க்கரை பொடியும் சேர்த்து நல்லாவே கலந்துக்கிட்டோம். இதோட கொஞ்சம் எள்ளு ஃப்ரை பண்ணி போட்டு சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம சோமஸ் செய்ய தேவையான அதே தாங்க நம்ம ஊற வச்சிருந்த கோதுமை மாவை எடுத்துக்கிட்டோம். நல்லா சாஃப்டாக இருக்கு, 1 hour இருக்கும் ஊறி போய். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக நம்ம பூரணம் வைக்கிற மாதிரி அந்த அச்சு சைஸுக்கு உருட்டி சப்பாத்தி மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நல்ல சாஃப்டான மாவு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இதை குட்டி குட்டியாக உருண்டை போட்டுக்கிட்டோம். இந்த உருண்டையை சப்பாத்தி மாதிரி நல்லாவே அழுத்திக்கிட்டோம். வரப்போதான்
வந்துருச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை இதுக்கு நடுவில் வச்சு மடித்து வச்சுக்கிட்டோம். பூர்ணம் வெளியே விழாமல் இருக்கிறதுக்காக நல்லாவே அழுத்தி வச்சுக்கிட்டோம். இப்போ எல்லாமே நமக்கு பொரிக்க தயாராகிட்டுங்க. அடுத்த அடுப்பில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு சோமஸ் முங்கி பொரிகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதில் போட்டு நல்லாவே பொரிச்சுக்கிட்டோம். எல்லா பக்கமும் பொரிகிற மாதிரி மாற்றி மாற்றி போட்டு பொரித்து எண்ணெயை வடிச்சுக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுக்கிட்டோம். ரொம்ப எளிமையான பொருளை வச்சு செம்மையான டேஸ்ட்டில் சுட சுட முந்திரி சோமாஸ் ரெடி. இப்போ செஞ்சு பார்த்த சோமாஸை சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.